சார் இது டெஸ்ட் ஒண்ணுங்களா உங்களுது? ஆமாங்க சார். எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கீங்க சார்? சார் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் கொடுத்தாங்க சார், அதே எழுதிருக்கிறேன். அப்புறம் இந்த ஓகே. டெஸ்ட் ஒன்னு எழுதிருக்கிறேன் சார். இப்போ ஓகே. டெஸ்ட் 3யும் டெஸ்ட் 4 எழுதிருக்கேன் சார். ஓகே. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இதை அலைன்மெண்ட் சரி பண்ணுங்க. சரிங்களா? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த அலைன்மெண்ட் சரி பண்ணுங்க. சரிங்களா? ஆ, இந்த அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது லெஃப்ட் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் சூப்பரா வருது. ஓகேங்களா? ஆ, ஆனா ரைட் சைட்ல வந்துட்டு அலைன்மெண்ட் இல்லை. இப்போ கோடு போட்டா தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி சார். இப்போ நம்ம வேர்ட் ஃபைல்ல இதாங்க கண்ட்ரோல் ஜே. இருக்கு. கண்ட்ரோல் ஜே போட்டோம்னா எப்படி இருக்கும் நம்மளுது? ஜஸ்டிஃபைடு. ஜஸ்டிஃபைட் போட்டீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களோட எஸ்ஏவும் இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். சரிங்களா? நீங்க வந்துட்டு என்ன எழுதிருக்கீங்க? இந்திய விடுதலைக்காக தமிழக ஊடகங்கள் ஆற்றிய பணியை விவரித்து எழுதுக. ஓகே. ஓகே. ஸோ இதை வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு சூப்பராக கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இது என்ன ஓகே. சொல்லுங்க. எழுச்சி சார். அது எழுச்சியா எழுச்சியா? அது ஃபுல்லா போடணும், அப்படியே பாதி. ம் ஸோ நீங்க எழுதுறத வந்துட்டு லெஜிபிளா எழுதுங்க. சரிங்களா? ஓகே சார். அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன எழுதுறீங்கன்னு திருத்துறவங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி திருத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே போயிடுவாங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ உங்க பேப்பரை மெனக்கெட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிற இதுக்கு அவங்க வரக்கூடாது. என்ன படிச்சா புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொல்ல வராரு அப்படின்றது ரொம்ப தெளிவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு சரிங்க சார். நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளா இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, சின்னதா எழுதுறீங்க. ஆனா சின்னதா எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ட் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். சரிங்களா? எழுத்து சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டென்ட் நிறைய தேவைப்படும். அதனால கண்டென்ட்டை வந்துட்டு நல்லா தயார் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் மாத்துங்க அப்படின்னு எல்லாம் என்னால சொல்ல முடியாது. இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுறீங்க, ஆனா சின்னதா எழுதுறீங்க. அதனால கண்டென்ட் அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ம். ஓகே. இது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆஹ் இதுல பாருங்களேன், ஊடகங்கள் ஆற்றிய பணியை விவரித்து எழுதுக அப்படின்ட்டீங்க. ஸோ அப்ப வெர்னாகுலர் லாங்குவேஜ் எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாங்கல்ல. வட்டார மொழியில வர எந்த நியூஸ் பேப்பரும் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா? இல்ல தெரியல சார் அது. அது எழுதணும். ஏன்னா நாம அப்பதான் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அந்த வட்டார வழியில இது தேசிய உணர்வை வந்துட்டு தூண்டுது அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? அந்த அளவுக்கு தாக்கத்தை ஒரு சட்டமே கொண்டு வந்து அந்த ஊடகத்தை வந்துட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க அதுல கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்துட்டு விழிப்புணர்வு மட்டுமே எழுதியிருக்கீங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே. இது ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இது மாதிரியும் அடக்குமுறைகளை நம்மளோட இதை கொண்டு வந்தாங்கன்னு எழுதுனீங்கன்னா அதுதான் ஆற்றிய பணி. ஓகே சார். ஓகே. சரிங்களா? எந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் வருது பாத்தீங்களா? அப்போ வந்துட்டு அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கான கடுமையான இது இருக்குதானே, கடுமையான சூழல் இருக்குதானே. ஒரு கடுமையான ஆமா சார். சூழல்ல தான் அந்த இது நடந்துச்சு அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க, ஆற்றிய பணிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கடுமையான சூழல் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். மற்றபடி வந்துட்டு நீங்க எல்லாமே இதற்கெல்லாம் யூஸ் ஆச்சு, சமத்துவம் வளர்த்தாங்க எல்லாமே எழுதுறீங்க. ஆனா கிரிட்டிக்கல் பாயிண்ட் எழுத மறந்துடுறீங்க.
சரிங்களா? சரிங்க சார். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நீங்க வந்துட்டு எழுத போறீங்க அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். இதை டெவலப் பண்ணிட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரி ஆங்கிலம் இது, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஸ் கொண்டு வந்தது, அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. அது நீங்க எழுதவே இல்லை தானே நீங்க? இல்ல சார், இல்ல அது. ம் அத அதாவது நீங்க என்ன போட்டிருக்கீங்க, தமிழ் ஊடகங்கள் தோற்றமும் முக்கியத்துவம்னு போட்டுட்டீங்க. போட்டுட்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழ் பத்திரிகை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எட்நூத்தி அதாவது 1801 இருந்து 1899 வரையும் அந்த இது இருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போடுங்க. இல்லாட்டி இடைக்காலம், இல்லாட்டி வந்து இறுதி, 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சார். அந்த 100 வருஷத்தையும் கொண்டு வராதீங்கிறத என்னோட இது. சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். 100 வருஷமும் வந்துட்டு அந்த பத்திரிக்கை வந்துட்டு இதா இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அதோட தாக்கம் இருக்கும். அப்போ அந்த தாக்கத்தை தெளிவா எழுதுங்க. சரிங்களா? சரிங்க சார். ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ரைட் சைட்லயும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. சரிங்க சார். ஓகே சார். இந்த பேராவில் எப்படி அலைன்மெண்ட் இருக்கு அதே மாதிரி அலைன்மெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கணும். சரிங்க சரிங்களா? சார். ஓகே சார். சரிங்க சார். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே. சரிங்களா? இந்த இந்த எஸ்ஏ தான் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்ஏ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? இம்ப்ரூவ் சரிங்க பண்ணி சார். கொஞ்சம் தெளிவாக கொண்டு வாங்க. ஓகே. ஓகே சார். ஸோ அதான் மனித இயற்கை, பூமியில் இயற்கை மாற்றத்திற்கான காரணம் என்ன? மனித உயிர் மனித உயிர் வாழ்வு இயற்கை வளங்களை சார்ந்தது. இந்த பூமியில் மனித உயிர் வாழ்வதற்கு உகந்த கோளாக கோளாக தாங்க. கோலாக சார். கோல், அந்த நம்ம கோல் சொல்லுவோம் சார். ஆமா இது வந்து ஒரு ஒரு மெர்க்குரி, வீனஸ், எர்த், அது ஒரு ஒரு கோல் தானே சார் சொல்லுவோம் நம்ம. ஆமா. அதான் சிறந்த கோலாக உருவாகியது அப்படின்னு நான் சொன்னேன். ம் கோளாக உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது. ஓகே. உருவாக்கப்பட்டதாங்க. ஒரு ம் உருவாக்கப்பட்டதா வேற யாரையும் உருவாக்குன மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி போட்டுறக்கூடாது. ம் சரிங்களா? சரிங்க சார், புரியுது. இப்ப நான் இப்ப நீங்க எழுதிட்டீங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அது தோணுது இல்ல? ஆமா சார். ஸோ நீங்க ஒன்ஸ் உருவாகியதுன்னு போட்டுருக்கு. புரியலீங்க. ஒரு சிறந்த கோலாக உருவாகியது அப்படின்னு போட்டிருக்கோம்ல சார். உருவாகியதுன்னு போட்டிருக்கணும். சரிங்களா? உருவாக்கப்பட்டதுன்னு. பட்டதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கே அது தெரியுது இல்ல என்ன தப்பு அப்படிங்கிறது. நம்மளே படிக்க போது தெரியுது சார் ரெண்டாவது வாட்டி. ம் சரிங்களா? ஸோ சரிங்க தயவு சார். செய்து ஸ்கேன் இப்படி பண்ணாதீங்க. என்னால திருத்த சாரி சார், முடியாது. அது. சரிங்க சார், சாரி ஓகேங்களா? சார். இது என்னால திருத்தவே முடியாது. ஏன்னா எங்கிட்ட அடாப்ட் இது இல்லை. அடுத்த இயற்கை வாட்டி கரெக்டா போட்டு. கட்டப்பட்டுங்க. இதை நான் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. என்னால படிக்கவே முடியலைங்க. சரிங்களா? நானா ஆஹ் படிச்சு காமிக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த
ஓகே. மனித கலாச்சாரம் எவ்வாறு தோன்றும்? செகண்ட் ஒன்று இருக்கா? உயிர் வாழும் இயற்கை வளங்கள். உயிர் வாழ இயற்கை வளங்கள் யாவை? உயிர் வாழும் இயற்கை வளங்கள் என மிருகங்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மண்ணில் புதையுண்ட உயிர்கள் கூறப்படுகிறது. உயிர் வாழ இயற்கை வளங்கள் என மணல் மணல் தாங்க. ஆமா சார், ஆமா. மணல், மணல், தாது. தாது, பொருட்கள், பாறைகள் என குறிப்பிடப்படுகிறது. ஓகே. இன்னும் நீட்டா எழுதுறேன் சார். கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. சரிங்களா? சரி, சரிங்க சார். ஸோ மீதி எல்லாம் வந்துட்டு அதுல இருக்கிறது அப்படியே தான் நீங்க எழுதியிருக்கீங்க. கரெக்டுங்களா? அந்த ஆமாங்க சார். பேராவில் இருக்கிறது அப்படியே தான் எழுதியிருக்கீங்க எடுத்து. இப்ப நம்ம அந்த பேராகிராஃப் அப்படியே எழுதணுமா, இல்ல நம்ம கொஞ்சம் 2 3 வேர்ட்ஸ் போட்டு, அது லைக் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல வேர்ட்? இல்ல நீங்க அந்த பேராவில் இருக்கிறது என்ன இருக்கோ இப்ப டைரக்டா அது கேட்டாங்கன்னா டைரக்டா இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. நீங்க எந்த இதுவுமே மாத்தாதீங்க. சரிங்களா? சரிங்க சார். மனித கலாச்சாரம் எவ்வாறு தொடங்கியது? இயற்கை வளங்கள் பூமியில் எல்லா பகுதியில் பரவி உள்ளது. உம் பரவியுள்ளது. அதில் அதில் வளம் வளம் செழித்து தெரிந்த பகுதியில் மனிதன் வாழும் வாழவும் மற்றும் வாழவும் பகுதி மற்ற பகுதி மனிதன் ஆஹ் மற்ற பகுதி அதிகம் குடி மனிதன் அதிகம் குடிபோகாத குடிப்போம் அதிகம் பகுதியாக. குடிபோகாத பகுதியாக உள்ளது. இதை சமநிலைப்படுத்த ஆஹ் தொடங்கியது வியாபாரம் என்னும் மனித கலாச்சாரம். ஓகே. இப்ப நீங்க சமநிலைப்படுத்த அப்படின்னு போடுறீங்க. இது ரெண்டும் ஒரே வார்த்தை. அது எதுக்கு பிரிச்சு எழுதுறீங்க? ஓ, சரிங்க சார். ஓகே. சமநிலைப்படுத்த அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தானே உங்களுக்கு? அது சரிங்க பிரிச்சு சார். ஓகே. எழுதாதீங்க. ஓகேங்களா? நீங்க கரெக்டா எழுதுறீங்க. எவ்வாறு தொடங்கியதுங்கிறதுக்கு ரொம்ப இதுதான் கொடுக்குறீங்க. ஆனா வந்துட்டு கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. படிக்கிறவங்களுக்கு புரியணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்க. சரிங்களா? அது மாத்திக்கிறேன் சார். உம் ஏன்னா நீங்க வந்துட்டு இன்னும் பெருசு பெருசா குண்டா எழுதுங்க அப்படின்னு எல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு வருஷமா எழுதுறீங்க. அதை மாத்த முடியாது. ஆனா அதை கொஞ்சம் தெளிவா எழுதுங்க. சரிங்களா? எழுதுறேன். ஓகே சார். ஓகே. நாடுகளுக்கு இடையே போர் வர காரணம் என்ன? இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள இடங்களில் மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினான். இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள இடங்களில் மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். அவற்றை வியாபாரம் அஹ், செய்ய பார்த்தீங்கன்னா துவக்கியான் மற்றும் எரிவாயு மற்றும் எரிபொருள் அதிகம் கிடைக்கும். நாடுகள் போர் செய்தது. ஓகே. அதாவது நீங்க ஒருத்தரை மட்டுமே பேசுறீங்க. ஓகேங்களா? ஸோ நாடுகளுக்கிடையே போர் வர காரணம் வந்து இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள இடங்களில் மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். அவற்றை வியாபாரம் செய்யவும் தொடங்கினார்கள். மற்றும் எரிவாயு எரிபொருள் அதிகம் கிடைக்கும் நாடுகள் போர் செய்து வசப்படுத்துதல். இதுவே நாடுகளுக்கிடையே போர் வர காரணம். அதுவா சரிங்க சொல்லியிருக்க சார். அந்த அது இதுல ஏங்க இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள இடங்களில் மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினான். அவற்றை வியாபாரம் செய்ய தொடங்கினான். தற்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருட்கள் வளங்கள் அதிகமாக கிடைக்கும் நாடுகளில் போர் செய்து இதையே நீங்க அப்படியே எழுதியிருக்கலாமே. ஃபிஃப்த் இதா அதையே சார்? நீங்க மாத்தி மாத்தி எழுதுறீங்க. இதையே அப்படி எழுதிட்டு மனிதனுக்கு பதிலாக மனிதர்கள்னு போடுங்க. விவசாயம் செய்ய தொடங்கினார்கள்னு போடுங்க. அவற்றை வியாபாரம் செய்ய
தொடங்கி துவங்கினான்களுக்கு துவங்கினார்கள். அப்புறம் வந்து தற்காலங்களில் எரிவாயு மற்றும் எரிபொருள் வளங்கள். இது தற்காலங்கள் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. சரிங்க சார். ஓகே ஸோ இது மாதிரி போட்டிங்கனாவே உங்களுக்கு இது கிடைச்சிரும். சரிங்களா? ரொம்ப சார். தெளிவா கொடுத்துருக்காங்க இதுல. நீங்க என்ன பண்றீங்கன்னா அது இதா எழுதுறேங்கிற பேர்ல ஃபுல்லா போட்டு குழப்பிடுறீங்க. சில இடத்துல ப்ளூரல் யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணலாம். இதுல என்ன இருக்கு? சரிங்க சார். இல்ல யூஸ் பண்றதால கண்டென்ட் மாறிட போதுன்னா. இல்ல இல்ல அதெல்லாம் மாறாது. துவங்கினார்கள்ங்கிறதுல என்ன ஆயிருப்போகுது? ஒரு மனுஷனா இருக்கிறான் நாட்டுல. ஓகேங்களா? நாம சொல்ல வர்றது என்ன? எரிவாயு இது வந்துட்டு அதிகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு அதை வசப்படுத்தி போர் நடக்குது அப்படிங்கறத அந்த மைய கருத்தை விட்டு நீங்க டிவியேட் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன? ஒரு பங்கு 3 பங்கு ஒரு பங்கா சுருக்கி இருக்கு. ஓகே. இந்தியா பல மதங்கள், இனங்கள், மொழிகள் கொண்ட நாடாக இருந்தாலும் எல்லோரும் இந்தியர் என்றும் ஒரே உணர்வால் இணைந்துள்ளனர். சுதந்திர போராட்டம் வெற்றி பெற காரணம் எந்த இந்த ஒற்றுமையே ஆகும். ஒற்றுமை இல்லாமல் எந்த நாட்டும் சார் எந்த நானும். நாடும் வளர முடியாது. விளையாட்டு, கல்வி, பண்பாடு என அனைத்து துறைகளில் ஒற்றுமை தேவை. ஒவ்வொருவரும் தேசப்பட்டு கொண்டு ஒன்றுபட்டால் மட்டுமே இந்தியா வலுவான நாடாகும். ஓகே. நீங்க கண்டென்ட் கொடுத்த கண்டென்ட் கரெக்ட். ஓகேங்களா? ஆனா வந்துட்டு இதை இன்னும் லைக். கொஞ்சம் நல்லாவே எழுதலாம். இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள், மதங்களும், இனங்களும், மொழிகளும் கொண்ட நாடாக இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரே உணர்வால் இணைந்துள்ளனர். ஓகேங்களா? சுதந்திர போராட்டம் வெற்றி பெற காரணம் இந்த ஒற்றுமையே ஆகும். ஒற்றுமை இல்லாமல் எந்த நாடும் வளர முடியாது என்பதற்கு முடியாது. விளையாட்டு, கல்வி, பண்பாடு என அனைத்து துறைகளும் இங்க பாத்தீங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? விளையாட்டு, கல்வி, பண்பாடு என அனைத்து துறைகளும் ஒற்றுமை தேவைன்னு போடுறீங்க. ஓகேங்களா? சென்டென்ஸோட சரிங்க. கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுதுங்க. பாக்குறீங்களா? சரி சார். சரிங்க சார். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஒற்றுமையை பத்தி பேசிட்டு வரீங்க. டக்குன்னு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க? முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டு விளையாட்டு அப்படின்னு போடுறீங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஓகே எப்படி சார். எழுதலாம்னா இது மாதிரி வளர முடியாது. வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்ட இந்தியா பல துறைகளிலும் விளையாட்டு, கல்வி, பண்பாடு என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது. இவ்வாறு விளங்குவதால் நம்ம இந்தியாவை பத்தி தானே எழுதுறோம். வளரும் அதாவது வலுவான நாடாகும் அப்படின்னு தானே முடிக்கணும். நாடாக மாறும்னு சொல்லி முடிக்கலாம்ல. இங்க வந்துட்டு எதுவுமே சொல்லி இந்தியர்களே நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஒற்றுமையுடன் இருந்து இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் தானே இருக்கு. ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க சரி வந்துட்டு இப்போ சொல்லுங்க. நம்ம ரஃப் டிராஃப்ட் பேட் டிராஃப்ட் இதுல போடணுமா சார்? இதை திருத்தி எப்படியும் திருந்தா படிக்குங்க. இல்ல இதுக்கு சின்ன இடங்கிறதுனால இது சின்ன இடம், அதனால இதுக்கு நீங்க போட முடியாது. ஆனா ரஃப் டிராஃப்ட் பேட் டிராஃப்ட் கண்டிப்பா எழுதணும். சரிங்களா? அதுக்கு மார்க்ஸ் இருக்குது சார். ரஃப் டிராஃப்ட்டுக்கும் சரி பேட் டிராஃப்ட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் மார்க்ஸ் இருக்குல்ல சார்? அதாவது இங்கிலீஷ்க்கு இது வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? தமிழ்லயும் திருத்தி படுவோம் திருத்தா படுவோம் இருக்காதா? அதுக்கு நம்ம போட வேணாமா இருக்கு. சார்? பட் ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. எழுதுறதுனா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு வராது. சரிங்களா? எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் வராது.
டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது சார். அதுக்கு தான் வேணாம்னா நம்ம எழுதாம நம்ம வெறும் திருந்திய படிவம் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக இல்ல கேட்டேன் இதுல சார். வந்துட்டு என்னன்னா, இப்படிதான் எழுதணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஸ்கூல்ல இருந்து நம்ம சுருக்கி வருதுல என்ன பண்றோம்? ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட்னு போட்டு எழுதிட்டு வரோம். அதனால போட்டு ஏன்னா வந்து இந்த எழுதுறது. தடவை வந்து ரைட்டிங்க்கு தமிழ்ல ம், வந்து 15 போட்டு மார்க் எழுதுறது. இருக்கு சார். சுருக்கி சுருக்கி ம். வரைதலுக்கு. லாஸ்ட் அப்ப டைம் வந்து கண்டிப்பா 10 போடுங்க. கண்டிப்பா திருந்திய படிவம், திருந்தா படிவம், திருந்தா படிவம், திருந்திய படிவம் போட்டு எழுதுங்க. 15 மார்க்குக்கு அப்புறம் உங்களுக்கு இது வேணும்ல. ஒரு கண்டென்ட் வேணும். அதுக்கு தான் சார் கேக்குறேன் நான். ம். அப்ப எழுதுங்க. சரிங்களா? லாஸ்ட் டைம் 10 மார்க் இருந்தது. ஸோ அதாவது தான் சார். ஓகே சார். இப்ப 15 மார்க் அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை போட்டு எழுதுங்க. தப்பே வராது. சரிங்களா? சரிங்க ஸோ சார். அடுத்தது இண்டிகா அடுத்தது தேதி. அதேதான். தயவு செய்து கேப் விடாதீங்க. சரிங்களா? இந்த கேப்பை சரிங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். இல்ல நமக்கு இது 5 மார்க்ஸ்ன்றது இதுல நம்ம 10 மார்க்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு 5 மார்க்ஸுங்களா? இப்ப என்ன அது 5 நம்ம மார்க்ஸ்ல வந்துருதா? இல்ல இதுல வருது? நம்ம இப்ப இப்ப நடக்க இந்த இயர்ல வந்து 5 மார்க்ஸா மாறிடுச்சு சார். ஓகே. ஸோ 5 மார்க்ஸ் வந்துட்டு ஒரு பேஜ் மாதிரி எழுதுங்க போதும். அதுக்கு மேலே எழுத வேண்டாம். அத மைண்ட்ல வச்சு தான் சரிங்களா? நான் எழுதுனேன். ஓகே. 5 மார்க் அதுக்கு இந்த மேலே கண்டென்ட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த இந்த இந்த சைடுக்கு இதை பாதி ஃபில் பண்ணலாமா சார்? இல்லை வேண்டாம். ஒரு பக்கம் போதும் 5 மார்க்ஸ். அதுக்கு மேலே எழுத வேண்டாம். சரிங்க உங்களுக்கு சார். அதுக்கு ஓகே. மாதிரி தான் ஷீட்டும் தருவாங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரா, எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டரா? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கீங்க? எவாலுவேஷன் போட்டேன். எவல்யூஷன் தானே. எவல்யூஷனா எவாலுவேஷனா? எவல்யூஷன் தான். தப்பா எவல்யூஷன் தான் போட்டேன். எழுதியிருக்கீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? அது ஏ வந்து யூ தான் போட்டிருக்கேன். பட் ஆனா ஏ மாதிரி தெரியுதா சார்? இங்க கேப் லெட்டர்ல போட்டிருக்கீங்க. அதே கேப்ல இங்க போட்டிருந்தா என்ன பிரச்சனை? ஓகே ஓகே ஓகே. நானே இப்போ தான் புரியுதுங்களா? பாக்குறேன். சரிங்க சார். ஓகே. ஒரு இதை யூனிஃபார்மிட்டினா அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. அது ரொம்ப முக்கியம். depending upon the computer terminal. This is human storing information. Okay. ஓகே. கிட்டத்தட்ட வந்துட்டு கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க. சரிங்களா? டிரான்ஸ்லேஷனை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் கொண்டு வரேங்க. அதை வந்துட்டு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் வேணும். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன் வச்சுன்னா டவுட் சார். இப்போ வந்து சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து ஆஸ் பர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் அது வந்து ம். பார்ட் டிரான்ஸ்லேஷன் ஏபின்னு ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க சார். ம். ஏல வந்து தமிழ் டு இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் சர்க்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே. ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கேட்பாங்களே சார். ஆமா. அதே மாதிரி பி பார்ட்ல வந்து தமிழ் நியூ ஆர்டிகல்ஸ் ஆர் 5 sentences ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஸோ தமிழ் இது நியூ ரெண்டுல ஆர்டிகல்ஸ்னா அது ரெண்டு இல்லை. தமிழ் நியூ ஆர்டிகல்ஸ்னா எதை சார் குறிப்பிடுறாங்க? அதுதான் சொல்றேன் பாருங்களேன். கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னாவே எதுவுமே எடுத்துக்க முடியாது. தமிழ் நியூ ஆர்டிகல்ஸ்னா என்ன வந்திருக்கோ அது. என்ன ஆர்டிகல்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அதை நீங்க டிரான்ஸ்லேஷன் தானே பண்ண போறீங்க. ஸோ வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க போதும். சரிங்களா? என்ன கொடுத்தாலும் நீங்க அதை டிரான்ஸ்லேஷன் தான் பண்ண போறீங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது வந்துட்டு
வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாவே என்ன கொடுத்தாலும் எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி 5 சென்டென்சஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா அது என்ன மாதிரி சார் கேட்பாங்க? இப்போ ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க தமிழ்ல. ஓ, அது மாதிரி தான் வரும். இந்த கவர்மெண்ட் ஆர்டர் சர்க்குலர்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்பாங்களா சார்? ஏன்னா இது இந்த வாட்டி 20, முன்னாடி 10 மார்க் இருந்தது, இந்த தடவை 20 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க, கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்குறாங்க, பற்றி பிரச்சனை இல்லை. நாம இங்க இதை பத்தி மட்டும் பேசுவோம். நீங்க வந்துட்டு சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறீங்க. ஓகேங்களா? சார் டவுட் அதான் சார் கேட்டேன். சரிங்க சார், ஓகே. டவுட் ஓகே, ஓகேங்களா? ஆனா சப்ஜெக்ட் விட்டு ரொம்ப வெளியே போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா நான் சரிங்க சார், ஓகே இன்னும் சார். கிளாஸ் இருக்கு, கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. அலுவலக கடிதம் கொஞ்சம் நீங்க பேப்பர் மட்டும் கொஞ்சம் தெளிவா ஸ்கேன் பண்ணி இது பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் ஏன்னா டைம் ஷூரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இது கரெக்டா பண்ணிடுறேன் சார். நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாமே இந்த லேண்ட்ஸ்கேப்ல வர மாதிரி பண்ணிடுறேன். இப்படிதான் பண்ணிடுங்க. பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பார்த்தேன், அதுக்கு அடுத்தது வருது பார்த்தோம்னா உடனே சென்ட் ஓகே. பண்ணிட்டேன். பெயருக்கு முன் எழுத்தை சரியான தமிழ் எழுத்தை பயன்படுத்துமாறு அரசு தொழிற்சாலை அனைத்து துறையினருக்கும் அறிவுறுத்தும் வகையில் கடிதம் வரைக. ஓகே. அனுப்புனர் பெறுநர் அனைத்து துறைகளுக்கும் ஓகே. பெயருக்கு முன் எழுத்தை சரியான தமிழ் எழுத்தை பயன்படுத்தும். ஓகே. எந்த துறைங்க இது? என்ன சார் துறை வரும்? என்ன துறை வரும்? படிச்சு பார்த்ததுல தமிழ் இருக்கும். தமிழ் வளர்ச்சித்துறை. ஓகே சார், ஓகே. சரிங்களா? அது சரிங்க எழுதணும்ல. சார். அரசு துணை செயலாளர் தலைமைச் செயலகம் போட்டீங்க மொட்டையா? என்ன துறைக்கு போறது யோசிச்சேன் சார். அதெல்லாம் காமனா தலைமைச் செயலகம். அதான் சொல்றேங்க. ஆனா இதுதான் உங்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறைன்னு எழுதிங்கன்னா தான் மார்க், இல்லாட்டி மார்க் கிடையாது. சரிங்க சார், ஓகே. பார்வையில் காணும் அரசாணைப்படி அதுலயும் பாருங்க எந்த துறையினே போடல. ஓகேங்களா? பார்வையில என்ன துறைங்க இருக்கு? பார்வையில அதான் மென்ஷன் பண்ணல சார். காமனா அது அரசாணை தான். ம். அரசாணைக்கு வந்துட்டு இப்படியே போடுவீங்க. நேர்முக கடித எண் தானே போட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஆமா சார். இல்ல, இங்க புக்கு இருக்கு அரசாணை எண், இங்க இருக்கு அரசு எண். இது வந்துட்டு உங்களோட கடிதம் நம்பரு இங்க இருக்கு. பாருங்க, அது எனக்கு சரியா தெரியல பாருங்க. நான் இந்த லேண்ட்ஸ்கேப்ல பாக்குறதுனால எனக்கு சுத்தமா தெரியல. சார், ஓகே. உங்களோட அரசாணை எண் வந்துட்டு இங்க இருக்கு. இதுல எந்த டிபார்ட்மெண்ட்னு நீங்க மென்ஷனே பண்ணல. நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. லெட்டர் வந்துட்டு சுத்தமா சரி கிடையாது. லெட்டர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? சரிங்க சார். ம். அனைத்து துறைகளுக்கும் அனைத்து மாவட்டம். அனைத்து மாவட்டம்னா யாருங்க? அனைத்து மாவட்டம் யாரு? தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து மாவட்டம். அதான் அனைத்து மாவட்டம்னா யாரு? அனைத்து மாவட்ட ஆட்சியர் இருக்கா, துணை ஆட்சியர் இருக்கா, இல்ல தாசில்தார் இருக்கா? யாரை போடணும்? அனைத்து மாவட்டம்னா அனைத்து மாவட்டம்னு போட்டீங்கன்னா யார்கிட்ட போய் சேரும்? சரிங்களா? சரிங்க சார், ஓகே. கண்டிப்பா லெட்டர் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ இந்த பேப்பர் நான் வச்சிருப்பேன். அடுத்த டைம் வந்துட்டு டெஸ்ட் எவ்வளவு டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க? 2 டெஸ்ட் சார். 2 டெஸ்ட். அடுத்த டெஸ்ட் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஓகே. சரிங்க சார். கிராமர் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லெட்டர் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி லெஜிபிளாக இருக்கணும். சரிங்க. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்த டைம் கேட்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே கேட்பேன். சரிங்களா? சரி சார். ஓகே. சரி பாருங்க. சரி பார்ப்போம்.
சரிங்களா? அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் ஃபீட்பேக் சார். ஓகே. ம்.